ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கங்க. என்ன நடந்துட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரியா கார்த்திகிட்ட சவால் விடுறாங்க. இதை கேட்டு கார்த்திக்கு ரொம்பவே பயப்படுறாரு. தீபாவை எல்லா இடத்துலையும் தீபாவை தேடிட்டுருக்காரு. ஆனால் தீபா எங்கேயுமே கிடைக்கல. ஸோ தீபா எங்கே போனாங்க அண்ட் யார் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகலாம். தீபா வந்துட்டு ஃபோட்டோவை காமிச்சு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்காரு. கார்த்திக் கோவிலில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும். அதில் ஒரு லேடி சொல்கிறாங்க, ஒரு சாமியார் தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யார் அந்த சாமியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமியார் வேஷம் போட்டு வந்ததே நம்ம ரியா தான். அது ரியான்னு தெரியாமல் தீபா வந்துட்டு ரியா கூட போயிடுறாங்க. ரியா எப்படி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் மாமியார் உயிர் பிழைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற பரிகாரத்தை நீ செய், இந்த பரிகாரம் ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரியா வந்து தீபாவை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ தீபாவும் போயிட்டாங்க. இப்போ தீபாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து தீபாவை ஒரு ரூமில் அடைச்சும் வச்சுருக்காங்க. தீபாவை கட்டி வச்சுட்டு கார்த்தி எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரியா வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, என்ன கார்த்தி, உன் பொண்டாட்டியை எங்கே தேடினாலும் அவள் கிடைக்க மாட்டா, ஏன்னா அவள் இப்போ என் கண்ட்ரோலில் இருக்கா, நீ பேசாமல் அவளை தேடி டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிக்கோ, நீ வந்துட்டு உன் அம்மாவா இல்லை உன் பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு, ஸோ 2 பேர்த்தில் யார் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீயே வந்து முடிவு பண்ணிக்கோ, அப்படி இல்லைண்ணா கண்டிப்பாக வந்துட்டு நீ உன் அருமை பொண்டாட்டி தீபாவை மிஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நம்ம ரியா. இதை கேட்டு கார்த்தி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் தீபாவை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ரம்யா வந்துட்டு ஒருவேளை ஐஸ்வர்யா மேலே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஸோ ஐஸ்வர்யோட அம்மா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அந்த தீபா இருக்காளா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவங்க வீட்டில் போய் தேடிட்டு இருக்காங்க. அண்டு ரியா வந்துட்டு ஒரு பாத்ரூம்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் ரம்யா பாத்ரூமை ஓப்பன் பண்ணி வலிச்சு தேடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து நம்ம ரியா ஒரு கட்டையை எடுத்து ரம்யாவை அடித்து அங்கேயே ரம்யாவை கட்டியும் போட்டுறாங்க. ரம்யா வந்துட்டு ரியாவை பார்த்துறாங்க ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ளே. ஸோ அதனால தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க ரியா. ஐஸ்வர்யா வந்துட்டு நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த முதல்ல ரியா கிட்ட சொல்லிடுறாங்க. உஷாரான ரியா வந்துட்டு ரம்யாவை அடித்து கட்டியும் வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்துட்டு தீபாவை தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரியா கொலவெறியோட எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.